எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குரூப் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணியும் விடுங்க. இரவு உறங்க செல்லும் முன் இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த தண்ணீரால் முகத்தை கழுவுங்கள். பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, பண வரவு இருந்து கொண்டே இருக்கும், கடன் முற்றிலுமாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். கடன் தான் இப்போது கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையாக இருக்குது. ஒரு கடன் இருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயம், ஒரு வேலை, ஒரு வீடு கட்டுற வேலையோ இல்லை ஒரு திருமணம்ன்ற வேலையோ எது ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியல. வேலைக்கு போகிறோம், அதற்கேற்ற ஊதியம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரியான நேரத்தில் எனக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துச்சுன்னா என்னுடைய பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துடுவேன். அது முடிய மாட்டேங்குது. எவ்வளோ தெய்வத்தை கும்பிடுறேன். இப்போ கூட உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமி வருது. அதற்கான வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த தண்ணீர் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த தண்ணீரால் தினந்தோறும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தினந்தோறும் இந்த தண்ணியில் முகத்தை அலம்பிட்டு துடைக்காதீங்க. லைட்டாக அலம்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாலே நம்மளுக்கு அது அடங்கிடும். லைட்டாக ஒட்டி எடுத்துகிட்டு கூட நீங்கள் படுத்து தூங்கிடுங்க, ஒன்றும் ஆகாது. அப்படி இல்லைம்மா ராத்திரி தண்ணி கழுவுனா எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்த உடனே இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் இதை பின்பற்றலாம். ஏன்னா அவ்வளோ ஐஸ்வர்யம் நிறைந்த தண்ணீர். கையில் பணம் காசு பொருளும், காசு பணம் தங்கலையேன்ற கவலை இருக்காது. கடன் பிரச்சனை தீரும், முற்றிலுமாக அடையும். நம்ம ஒரு ராசியான ஆளாக மாறிடுவோம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே, பணத்துக்கான பிரச்சனை இல்லாமல் போகும். நிஜமாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன், உடனே டெய்லி நான் இதை செய்கிறேம்மா, எனக்கு நல்லா இருக்குதும்மா, நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க பாருங்கள். ஆனால் முழு நம்பிக்கையோடு இதை நான் செய்கிறேன், எனக்கு பணம் வந்து விடும், எனக்கு பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை வச்சு செய்யுங்க. இப்போ நான் கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கேன், நீங்களும் கண்ணாடி டம்ளரே எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை கல்லுப்பு, ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா முகத்துக்கு மட்டும்தான் நம்ம கழுவ போகிறோம். இப்போ நீங்கள் வீட்டில் கணவன் மனைவி குழந்தைங்களுக்கும் நான் இதை செய்கிறேம்மான்னா செய்யுங்க. ஒரு சில குடும்பமே ஒரு மேலுக்கு வர முடியாமல் அதே இடத்துலையே தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான ரெமெடி. இது நீங்கள் பின்பற்றி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கல்லுப்பு இறையாமல் கொள்ளாமல் ஒரு உப்பு கூட கீழே இறையக்கூடாது. மகாலட்சுமி முழு அம்சம். அந்த தண்ணியை ஊற்றி வச்ச தண்ணியில் ஒரு ட்ராப்பு கல்லுப்பு போட்டுருங்க. இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு பொருளை நம்ம சேர்க்கணும். இந்த தண்ணீரை தினந்தோறும் முகம் அலம்புங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் அலம்புனீங்கன்னா, முகத்தை கழுவுனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம படுத்து தூங்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். இப்போ அடுத்தது ரோஸ் வாட்டர்னால் பன்னீர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பன்னீரை கொஞ்சம் அதில் விட்டுக்குவோம். ஏன்னா பவித்திரமான நீர், சுத்தமான நீர், ஐஸ்வர்யம் நிறைந்த நீர். இது செய்ய நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளே ராசியான ஆளாக மாறிடுவோம். ஒரு சிலர் நம்ம பார்த்த உடனே சொல்லுவோம் இல்லைங்களா, நீ என்ன மூதேவி பிடிச்ச மாதிரி இருக்க, நீ என்ன தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு நம்மளே ஒரு சிலர் கேட்பாங்க. அந்த ஒரு கலை முகத்தில் இல்லைன்னாலே, அதுக்காக தான் நம்ம எந்த கஷ்டப்பட்டாலும் வெளியில் தெரிஞ்சிக்காத அளவுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, தெரு தண்ணி தெளித்து கோலம் போடுறது, முகத்தில் மஞ்சளை பூசுறது, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், மனசுக்கு கஷ்டம், எவ்வளோ உடம்பு கஷ்டம் இருந்தாலும், பணத்துக்கு கஷ்டம் இருந்தாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். அடுத்தது ஒரு துளி முகத்துக்கு பூசுகிற மஞ்சள். இது ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் தனியாக நீங்கள் ஆண்கள் கழுவுறதா இருந்தால் மஞ்சள் போட வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு துளி போடுறதுனால ஒன்றும் ஆகிடாது. ரொம்ப நம்ம மஞ்சளே போட்டு தேய்ச்சி குளிச்சாதான் மீசை முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ட்ராப்பு போடுறதுனால எந்த தவறும் வந்துடாது. அப்படி உங்களுக்கு மனசுக்கு இதுவாக இருந்தால் வேண்டாம். மஞ்சள் ஆண்களுக்கு கழுவும் போது மஞ்சள் போட வேண்டாம். அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணணும். எனக்கு வீடியோவில் என்னால் அதை காட்ட முடியல, அதனால் நான் இன்னொரு விஷயத்தை நீங்கள் அதில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அது என்னென்னா, ஒரு மாதம் ஒரே ஒரு நாள் பசு மாடு யார் வீட்லையாவது இருக்குதுன்னா எனக்கு கோமியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க.
கோமியம், நல்லா பசுமாட்டு கோமியம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒன்றும் ஆகாது. ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. அது ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் நாட்டு பசுவாக இருக்கணும். சும்மா கண்ட இடத்துல மேயிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க வெளியில் மேய விடாத நல்ல ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நாட்டு பசு சாணத்தில் செஞ்ச விபூதியை நெத்திக்கிட்டுக்கிட்டாலே நம்மளுக்கு தத்ரூபம் பிடிக்காது, நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமான நிலை வராதுன்றாங்க இல்லை. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி அந்த கோமியத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் அந்த கோமியத்தை ஊற்றுங்க. ரொம்ப 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 அருமையான பவித்திரமான ஐஸ்வர்யமான நீர் இது. இதை வச்சு நீங்கள் முகம் கழுவுனீங்கன்னா இதில் ஊற்றிட்டு இன்னும் ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதையும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கே தோணும் இல்லைங்களா, ஏன் என் கை இப்படி இருக்குது, என் கை என் ராசியான கைகளாக இல்லை, என் கையில் ஏன் காசு பணம் தங்க மாட்டேங்குது, ஏன் காசு வந்தால் உடனே ஓடி போயிடுது, கடன் ஏன் அடைக்க முடியல, எவ்வளோ வேலை பார்க்குறோம் கடனை மட்டும் அடைக்க முடியலையே, இப்படிலாம் நம்மளுக்கு மனசில் தோணும் இல்லைங்களா. அந்த கடனுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ராசியான ஆளாக மாறிடுவோம். இதை நீங்கள் தினந்தோறும் இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிட்டு வந்து படுங்க. அடுத்தது என்னென்னா பச்சை கற்பூரம். ஒரே ஒரு துளி, ரொம்ப போடாதீங்க, ஒரே ஒரு ட்ராப் அதில் இருக்கணும் பச்சை கற்பூரம். முடிஞ்சால் துளசி கிடைச்சா கூட அதில் நீங்கள் போடலாம். நம்ம வீட்டில் துளசி இருக்குன்னா இது நீங்கள் எல்லாமே காலையிலேயே இந்த கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா ஒரு சொம்பில், ஒரு சில்வர் சொம்பில் ஏற்பாடு பண்ணி வச்சுருங்க. காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டு அது நல்லா ஊறி இருக்கும்போது நல்ல மகாலட்சுமி அம்சம் நிறைந்த நீர் இது. இதனால் முகத்தை கழுவும் போது கோமியம் என்பது கண்டிப்பாக இதில் சேர்க்க வேண்டும். நான் வீடியோவுக்கு காமிக்க முடியல, எனக்கு இப்போ கோமியம் கிடைக்கல. இதோ இன்னொரு விஷயம், கோமியமே எனக்கு கிடைக்கலமான்றவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தயிர் இருக்குது இல்லைங்களா, பசுந்தயிர், அது கூட ஒரு சிட்டிகை அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் கோமியம்னே கிடைக்கிது பாட்டிலில், அதை வாங்கிட்டு வந்து கூட செய்யுங்க. அப்படி நம்மளுக்கு வந்து ஏமாற்றி அந்த நாட்டு மருந்து கடையில் அப்படி விற்கணும்னு விற்க மாட்டாங்க நம்மளுக்கு. அந்த கோமியத்தை வாங்கிட்டு வந்து வச்சு கூட ஒரு ட்ராப் அதில் விட்டுடுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வெறும் கோமியமே, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருக்குன்னா ஒரிஜினல் கோமியத்தாலே முகத்தை அலம்பினீங்கனாலே அவ்வளோ ஐஸ்வர்யங்க நம்மளுக்கு. அந்த விபூதியை நம்மளுக்கு எப்படி அந்த நாட்டு நாட்டு பசுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோடைய சாணத்துலேருந்து கிடைக்கிற அந்த திருநீர் அவ்வளோ ஐஸ்வர்யம் நிறைந்தது. அதனால தான் திருநீர் இல்லாத நெற்றி பாழ் நெற்றின்னு சொல்லுவாங்க. நெற்றியில் திருநீர் இல்லாமல் வாசப்படி தாண்டவே தாண்டாதீங்க. நெற்றியில் இட்டுக்குன்னு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் என்ன வந்து பத்திரமா நான் வெளியில் போகிறேன், பத்திரமா நான் திரும்பி வரணும் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த விபூதியை நெத்திக்கிட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த நீரை காலையில் எழுந்த உடனேவும் முகத்தை அலம்பிக்கலாம். அப்படி இல்லை நைட்டு படுக்கும் போது நிறைய பேர் இது ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க, முகத்தை கழுவிட்டு தான் போய் படுத்து தூங்குவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது. முகமும் சுத்திகரிப்பாகவும் முகம் வந்து ஒரு ஸ்ரீதேவி கடாட்சமாக மகாலட்சுமி கடாட்சமாக மாறும், ஐஸ்வர்யம் நிறைந்த முகமாக மாறும். நம்ம கையில் நல்லா பணம் காசு தங்கும், எந்த வழியிலையாவது நமக்கு பணம் வந்து சேரும். உங்களுடைய சம்பளம் 100 மடங்கு உயரும், ரெட்டிப்பாகும், எல்லாமே நல்லதே நடக்கும். நான் இது வரைக்கும் என்னை வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக மிக நன்றி. நான் வெற்றி நிச்சயம், வாழ்க வளர்த்துறேன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.